Hello guys, welcome to Bits and Pieces. இந்த வீடியோவில் 2023 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 38th கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். ரொம்ப லோ ஹேங்கிங் ஃப்ரூட்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது வந்து A is older than B. எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா A is older than B இப்படி எழுதுங்க. C is and D are of the same age இப்படி எழுதுங்க. E is the youngest. கடைசியில் E தான் youngestன்னு எழுதுங்க. இதெல்லாம் வந்து எழுதுனீங்க அப்படின்னா அடுத்த சம் எழுத முடியாது, ரொம்ப கஷ்டமா போயிடும், ஸ்ட்ரெஸ்ஸும் ஆயிரும். ஸோ ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்கு. A is older than B. ஓகேவா? பில்டிங் வரைய போறீங்க, வேற ஒன்றும் கிடையாது. A is older than B. ரைட்டா? C and D are of the same age. அதுக்கு முன்னாடி ஏக்கு வேற ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா ஏ வேலை இங்கே முடிச்சு விட்டுறலாம். எஃப் இடத்துல தான் இருக்கு. எஃப் இஸ் older than A. ஏக்கு யாரோட பெருசு யாரோட சிறுசு தெளிவா கொடுத்துட்டாங்க, முடிச்சிட்டீங்க. எஃப் அடுத்தது எஃப்க்கு பாருங்க, அப்படியே போங்க. எஃப் இஸ் younger than D. எஃப்க்கு யாரோட பெருசு யாரோட சிறுசு, அப்பதான் டைம் கன்சியூம் ஆகும். இல்லை டைம் கன்சியூம் ஆகாம ஈஸியா முடிக்க முடியும். E is the youngest அப்படின்னு சொல்லி ஈக்கானதும் கொடுத்துட்டாங்க. சரி, சி அண்ட் டி ஆர் ஆஃப் த சேம் ஏஜ். சியும் டியும் ஒரே ஏஜ். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறதுலே பெரியவங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஹவு மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு டிட்டர்மைன் த ஓல்டஸ்ட் பர்சன். ஓல்டஸ்ட் பர்சன் இல்லைனா பர்சன் சி அண்ட் டி தான் பெரியவங்க அப்படின்னு சொல்றதுக்கு கீழே இருக்க எத்தனை ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிமூவ் பண்ணுங்க. ஏ இஸ் ஓல்டர் தேன் பி அப்படிங்கிறது ரிமூவ் பண்ணுங்களேன். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியாது, ரைட்டா? அப்போ பியை பத்தி டேட்டா கொடுக்குற ஒரே ஸ்டேட்மெண்ட் இதுதான். இல்லைன்னா பி இப்படி கூட நீங்க அசியூம் பண்ணலாம், பி தான் இருக்கிறதுல பெரியவர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்றியமையாது, ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா தேவை, ரைட்டா? சி அண்ட் டி ஆர் ஆஃப் த சேம் ஏஜ். சி அண்ட் டி ஆர் ஆஃப் த சேம் ஏஜ் இல்லைன்னா யார் பெரியவங்கன்றதே தெரியாது. சி பெரியவரா இருக்கலாம், இல்ல டி பெரியவரா இருக்கலாம். ஓகேங்களா? கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, யார் ரொம்ப பெரியவர், இல்லைன்னா பெரியவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டுமே, இதுவும் கண்டிப்பா தேவை. இ இஸ் த யங்கஸ்ட். ஓகேங்களா? இ தான் இருக்கிறதுலே சின்னவர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் நிறைய வெப்சைட்ஸ்ல இல்லைன்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பா தேவைங்கிறாங்க. ஆனா இது எனக்கு எதுக்கு தேவைன்னே தெரியல. ஈங்கிறது எங்கஸ்ட் இல்லைனாலும் நீங்க பெரியவர் யாருன்றதை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டே ரிமூவ் பண்ணிருங்களேன். ஏ பி சி டி எஃப் அப்படிதான் 4 பேரே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாருங்களேன், ஏ இஸ் ஓல்டர் தேன் பின்னு நான் சொல்றேன். ஓகே, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ரிமூவ் பண்ணிருங்க. ஏ இஸ் ஓல்டர் தேன் பி. C and D are of the same age. சரி, ஓகே. F is older than A. ஓகே, F is older than A போட்டாச்சு. அதுக்கப்புறம் F is younger than D அப்படின்னா D தான் பெரியவர். C and D are of the same age. இதுல இந்த 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யார் பெருசுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னா இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே தேவை. ஸோ ஈங்கிறது தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ஒன்லி 4 இஸ் த ஆன்சர். ஆனால் நீங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் ஆல் 5 தான் கொடுத்துருப்பாங்க. யூபிஎஸ்சியுடைய ரிசல்ட்ஸ் வரட்டும், யூபிஎஸ்சியுடைய கீ வரட்டும், ஐ திங்க் இதாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தேவை கிடையாது. ஓகேங்களா? ஐ திங்க் இல்லை, இதுதான் ஆல் 4 தான் ஆன்சர், ஆல் 5 கிடையாது. ஸோ ப்ளீஸ் சி அக்கார்டிங்லி. பிளைண்டா நம்பாதீங்க இந்த ஸ்டேட்மெண்ட். இதை நான் சொல்றதையும் நம்பாதீங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க.